Please subscribe my channel. ஆக்சுவலி டிசம்பரில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரேயர் டு த சீரீஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் நான் மேலேயே ஒரு கேம்ப் பண்ணியிருந்தேன் இங்கே நேஷனல் டீமோட ஒரு 10 days ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பிளேயர்ஸ் கேப்டன்ஸோட ஒரு ரேப்போ இருந்தது. தஷுன் ஷானக்காவோட நான் ஏர்லியர் கூட நிறைய வேலை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு அக்வைண்டன்ஸ் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான விஷயம் என்னதுன்னா அவங்க கூட ஆஃப் த மேட்சஸ் ஒரு கேம்ப் மாதிரி பண்ண கிடச்சிது ஒரு 15 days. அதில் நிறைய பிளேயர்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் வீக்னஸஸ் ஆஃப் த ஃபீல்ட் பிஹேவியர்ஸ் அதை பற்றி நிறைய பேசி நிறைய ஒரு கோச் தி பர்சன் மோர் தென் கோச் தி கிரிக்கெட்டர் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எடுத்து அப்புறம் நிறைய ஒரு கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணோம். பிளேயர்ஸும் ஒரு வெரி வெரி ஈகர் டு லேர்ன் அந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஊரில் இந்த நேஷனல் டீமுக்கு எல்லாம் ஒரே ஊரில் தான் இருக்காங்க. எல்லாரும் கொலம்போலேயே இருக்காங்க. எல்லாரும் தினமும் சேர்ந்து கும்பலாக வராங்க ப்ராக்டிஸ்க்கு, கும்பலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தினமும் ஒரு நேஷனல் மேட்ச் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் கிட்ட இருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அது மேலே ஒர்க் பண்ணி இப்போது ஃபைனலி ஒரு பையன் கிடச்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிஜமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சனத் ரொம்ப ஓப்பனாக ஒரு வில்லிங் டு லேர்ன் மாதிரி ஒரு கோச்சாக தான் இருந்திருக்காரு. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது நானும் கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக தான் இருந்தேன். ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த கண்ட்ரியில் அவர் வெறும் கிரிக்கெட்டிங் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை, அவர் வேணும்னா அவர் இந்த கண்ட்ரிக்கே ஒரு டாப் லெவலில் பொலிட்டிக்கலாக கூட போகலாம், அவ்வளோ ஃபேமஸ். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் மனுஷர் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன், நம்ம சொல்றதெல்லாம் பண்ணி எனக்கும் விக்ரமுக்கும் ரொம்ப சாதகமாக இருந்திருக்கு. ஜெயசூர்யா மாதிரி ஒரு ஹம்பிள் பர்சனாலிட்டி, அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில், போர்டில் அந்த பவர் இருக்கு. ஸோ ஏதாவது வேணும்னா அவர் அதை ஈஸியாக சாதிச்சிட்டாரு. பட் அட் த சேம் டைம் ஏதாவது சொன்னால் ஓப்பனாக இருக்காரு. அதை கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த டீமுக்கு அதை கொண்டு வருது. ஸோ சனத்தோட வேலை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக ஒரு சென்ஸ் ஆஃப் டெஜாவு மாதிரி இருந்தது. ஒரு ரவி சாஸ்திரி கூட வேலை பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு ஆக்சுவலி.